நான் ஊர்ல இருந்து இங்க வந்ததுமே நான் உங்ககிட்ட சொன்ன ஒரே விஷயம், நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க, நான் என் பிரச்சனையை பாத்துக்கிறேன். நீங்க தான் எனக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் உன் கூடவே இருக்கேன்னு சொன்னீங்க. என்னால மறக்க முடியல. ஆனா இப்போ என்னால உங்க குடும்பத்துல இம்புட்டு பிரச்சனை வரும்னா இதுக்கு மேல நீங்க என் கூட இருக்கிறது நியாயமே இல்ல. எனக்கான நியாயம் என்னமோ அத நான் தேடிக்கிறேன். நீங்க உங்க அம்மா சொல்றத கேட்டு குடும்பத்தை சந்தோஷமா நடத்துற வழியை பாருங்க. இல்ல என்னால முடியாதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு எந்த நீதியும் நியாயமும் கிடைக்கலனாலும் பரவாயில்லன்னு, ஊர்ல என் குடும்பம் அசிங்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு நான் என் ஊருக்கே போய் இருந்துருவேன். இல்ல நெசமாவே எனக்கு நீதியும் நியாயமும் கிடைக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்க அம்மா சொல்ற வார்த்தைக்கு கட்டுப்பட்டு துளசிய கல்யாணம் பண்ணிக்கோங்க. நான் மட்டும்தான் சொல்லுவேன். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் இப்படி என்ன வாழ்வா சாவான்ற நிலைமையில கொண்டு வந்து நிறுத்தினா நான் என்ன பண்ணுவேன்? என் வலி வேதனைய பத்தி நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா? எப்படி நான் அதுக்கு ஒத்துக்க முடியும்? என்னால முடியாது. அம்மா, நீ வேற என்ன வேணாலும் சொல்லுமா, நான் செய்யறேன். தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோமா. இது சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு தெரியும். இவன் என் வழிக்கு வர மாட்டான். அம்மாடி, நீ கிளம்பு. நீ இருக்கிற வரைக்கும் என் குடும்பத்துக்கு எந்த நல்லதும் நடக்க போறதில்ல, உனக்கும் எந்த நியாயமும் கிடைக்க போறதில்ல.